வணக்கம். ஒரு செல்வந்தருக்கு எல்லா செல்வமும் இருந்தும் குழந்தை செல்வம் மட்டும் இல்ல, நிறைய வயசும் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு நாள் அவரோட மனைவி வயசான பிறகு கருத்தரிச்சாங்க. அதுக்கப்புறம் குழந்தையும் பெத்தெடுத்தாங்க. ரொம்ப ஏஜ் ஆன பிறகு குழந்தை பெத்துக்கிட்டதுனால அவங்களோட உடல்நிலை சரியா வராதனால ஒரு 5 வருடத்திலேயே அவங்க இறந்து போயிடுறாங்க. அந்த குழந்தையும் மனநிலை சரியில்லாத ஒரு குழந்தையா தான் பிறந்தது. இருந்தாலும் இவங்க அதை நல்லபடியா பார்த்து வளர்த்துட்டு இருந்தாரு. ஒரு 13 வயசுல அந்த குழந்தையும் இறந்து போயிடுது. குழந்தை இறந்த துக்கம் தாங்காம இவரும் இறந்து போயிடுறாரு. ஏகப்பட்ட சொத்துக்கள் அதை அடையறதுக்கு அவரை சுத்தி நிறைய பேர் காத்துட்டு இருந்தாங்க. அவரோட வீட்டுல இருந்த பொருட்களை ஏலம் விட்டாங்க. அதாவது அவர் அதுக்குன்னு ஒரு ஆளை நியமிச்சிருந்தாரு. அப்போ ஏலம் விடும்போது அந்த குழந்தையோட ஒரு படத்தை ஏலம் விடுறாங்க. அப்போ யாருமே அதை வாங்க முன் வரல. அந்த குழந்தைய சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருந்த அந்த வீட்டுல வேலை செஞ்ச அந்த அம்மா மட்டும் அந்த படத்தை வாங்கிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு அவங்க சேர்த்த பணத்தை கொடுத்து வாங்கிக்கிறாங்க. அந்த படத்தை திருப்பி பார்த்த பிறகுதான் தெரியுது, அந்த படத்துக்கு பின்னாடி இந்த சொத்து முழுவதையும் அந்த படத்தை வாங்குறவங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லிட்டு எழுதி வச்சிருந்தாரு. அதாவது உண்மையான அன்புன்றது விலை மதிப்பில்லாதது தான். எப்பவுமே உண்மையான அன்பு நம்மளுக்கு மகிழ்ச்சியை மட்டும்தான் தரும். வாழ்க வளமுடன்.